ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. வணக்கம் ஷியாம் சார். வணக்கம் தாமரை. நம்ம தமிழக முதல்வரான பிறகு 2வது முறையாக டெல்லி போயிருக்காரு நிதி ஆயோக் கூட்டம். இதை நாம எப்படி புரிஞ்சுக்கிறது? அலுவல் சார்ந்து இன்னொரு பக்கம், ஏன்னா பாஜகவை விஜய் அவர்கள் எதிர்ப்பது ஒரு தயக்கம் இருக்கா சார்? ஒரு ராஜ்யசபா சீட் அவங்களுக்கு டைரக்டா வந்திருக்கு, அதை அவங்க யூஸ் பண்ணிக்காம காங்கிரஸ்க்கு கொடுத்துருக்காங்க. தமிழ்நாட்டுல ஒரு பாஜக ஆன்டி பாஜக ஸ்டாண்ட் எடுக்கணும்னா ஒன்னு பிசிக்கு எடுக்கிறாங்க, இல்லாட்டினா ஐஎம்எல் எடுக்கிறாங்க. டைரக்டா எங்கேயுமே டிவிக்கு எடுத்த மாதிரி தெரியல. சோ பார்லிமெண்ட்ல ஒரே ஒரு நபர் போயிருந்தாலும் பாஜக எதிர்த்து இருக்க முடியும். அந்த ஆப்ஷனை கூட காங்கிரஸ்க்கு தூக்கி கொடுத்திருக்காங்க. இதை நாம எப்படி சார் புரிஞ்சுக்கிறது? இதனோடு சேர்த்து முதல்வருடைய டெல்லி பயணத்தை நாம டீகோட் பண்ணி பார்க்கலாமா சார்? முதல்வரோட டெல்லி பயணம் அபிஷியல் தான். அது போக இந்த டெல்லி பயணத்துல அவர் பிற கட்சி தலைவர்களையும் சந்திப்பாருன்னு தான் சொல்லப்படுகிறது. நீங்க கேட்ட கேள்வி முக்கியமானது. அகில இந்திய அளவுல பிஜேபி ஆன்டி பிஜேபி 2 ஸ்டாண்ட் வருங்க. ஆன்டி பிஜேபி ஸ்டாண்ட்ல இருக்கிற இந்தியா கூட்டணியுமே இப்போ பலவீனமா தான் இருக்கு. இந்தியா கூட்டணியை பொறுத்த வரைக்கும் நிறைய கட்சிகளுக்கு முரண்பாடு இருக்கு. அபிஷியலா 2 கட்சி இப்போ அதுல இல்லை. 2மே பெரிய கட்சி தான். ஒன்று ஆம் ஆத்மி, பஞ்சாப்லயும் அவங்க ஆட்சியில் இருக்காங்க. குஜராத்ல அவங்களுக்கு குறிப்பிடத்தகுந்த செல்வாக்கு இருக்கு. டெல்லியில குறிப்பிடத்தகுந்த செல்வாக்கு இருக்கு. இப்பதான் ஆட்சியை இழந்திருக்கிறாங்க. இன்னொன்று திமுக, இங்க தமிழ்நாட்டுல பெரிய அளவுக்கு செல்வாக்குள்ள ஒரு கட்சி. இது போக உத்தரப்பிரதேசத்துல நாளைக்கு சட்டமன்ற தேர்தல் வரும்போது காங்கிரஸ் கட்சி அகிலேஷுக்கு என்ன நிபந்தனைகளை விதிக்க போகிறது, அந்த நிபந்தனைகளை அகிலேஷ் ஏற்றுக்கொள்வாரா, இதெல்லாம் அடுத்த கேள்வி. ஏன்னா டிஎம்சிக்கு விதித்த நிபந்தனைகளை டிஎம்சி ஏற்றுக்கொள்ளவில்லை. டிஎம்சி வெஸ்ட் பெங்கால் தேர்தலில் காங்கிரஸோட கூட்டணியில இல்லை. இப்போது டிஎம்சி பலவீனமா இருக்கு, அதனால இந்தியா கூட்டணியில இருக்குது. இப்படி புரிந்து கொள்கிற நேரத்துல தாவேகா கண்டிப்பாக அந்த ஒரு எம்பி அவங்க அந்த ஆஃபரை அவங்க தான் எடுத்திருக்கணுங்க. அவங்களுக்கு வாராது போல் மாமணி மாதிரி ஒன்று. இன்னொன்று, ஒரு எம்பிங்கும் போது ஒரு பெரிய அட்வான்டேஜ் அவங்களுக்கு இருக்கு. அகில இந்திய அளவுல விஜய் பற்றிய பல்வேறு வினாக்கள் எழுந்துள்ள சூழ்நிலையில அவர் அதுக்கான விடை கிடைக்கும். இப்போ நிறைய பல்கலைக்கழகங்கள, டெல்லியில இருக்கிற யூனிவர்சிட்டி, இங்கெல்லாம் என் ஃப்ரெண்ட்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, ஒரு பொலிட்டிக்கல் இன்ட்ரெஸ்ட் விஜயை பத்தி வந்திருக்குங்க. இங்க இன்னும் சொல்ல போனால் ரிசர்ச் மாணவர்களே தாவேகாவின் தோற்றமும் வளர்ச்சியும் இதை பத்தி அவங்க ரிசர்ச் பண்ணணும்னு விரும்புறாங்க. இந்த பேப்பர் சப்மிட் பண்றவங்க, ரிசர்ச்னா பிஎஸ்டி இல்ல, ரிசர்ச் ஸ்காலர்ஸ், பேப்பர் சப்மிட் பண்றவங்க அவங்க விரும்புறாங்க. அப்போ அது பற்றிய செய்திகளை படிக்கிறாங்க. அப்போ விஜய் டெல்லி பாலிடிக்ஸ்குள்ள ஏதாவது ஒரு வகையில அவரோட குரலை அவர் எதிரொலிச்சாருன்னா அவருக்கு அது பெரிய அட்வான்டேஜ். அதையே அவங்க இழக்கிறாங்கன்னு தெரியலன்னு தான் சொல்றாங்க. உதாரணமா ஜேஎன்யூ யூனிவர்சிட்டிலேயே அதை சொன்னாங்க. ஜேஎன்யூல திருவள்ளுவர் சிலையை போன தடவை திறந்து வைப்பாருன்னு எதிர்பார்த்த போது இவர் போகாம போனதுலயே அவங்க வருத்தப்பட்டாங்க. ஏன் இவர் வரல, வருத்தப்பட்டாங்க. அப்போ ஒரு பெரிய வாய்ப்பு, அதை எந்த காரணத்தை கொண்டுட்டு பிற கட்சிகளுக்கு அவர் கொடுத்திருக்க கூடாது. இல்ல இந்தியா கூட்டணிக்கு போவாரோ அப்படின்னு எதிர்பார்த்தது. இன்னும் சொல்லப்போனா இந்தியா கூட்டணியோட விஜயை ஒருங்கிணைப்பாளர் ஆக்கிறதுக்கெல்லாம் தயாரா இருந்தாங்க. அதுக்கு ஒரு பெரிய அளவுக்கு இப்ப உதாரணமா பீகார் போன்ற மாநிலங்கள்ல விஜயோட ஒரு வகையான சினிமா செல்வாக்கு எடுபடும் அப்படின்னா கணக்கு இருந்துச்சுங்க. அதெல்லாம் 4 ஸ்டேட்ல அந்த கணக்கு இருக்கு, தமிழ்நாடு உள்ளிட்ட சவுத் ஸ்டேட் மாநிலங்கள். ஆமா. ஆனா தமிழக வெற்றி கழகம்னு பேரை வச்சுட்டு நீங்க கேரளாவில போட்டி போடலாம் முடியாது. தமிழக வெற்றி கழகம்னா தமிழ்நாட்டுக்கு மட்டும்தான், தமிழ்நாடு தான். ஆனா விஜயோட பிரச்சாரம் அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்தியா கூட்டணியில இருக்கிற பிற கட்சிகள் கூட அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஆனா அவர் என்னமோ இதுக்கெல்லாம் அவர் பிடி கொடுக்கவே மாட்டேன்றாரு. அப்படின்னா பிஜேபி எதிர்ப்பதுல அவருக்கு உண்மையிலேயே பெரிய அக்கறை இல்லை, அப்படிதான் நான் பார்க்கிறேன். சார், அக்கறை இல்லையா இல்ல தயக்கமா சார்? இப்பதான் ஆட்சிக்கு வந்திருக்கோம், சென்டர்ல இருந்து நமக்கு ஏகப்பட்ட நிதி வர வேண்டியது இருக்கு. சோ அதையெல்லாம் நாம வாங்கணும். அப்படி இருந்தாதான் ஒரு ஆட்சியை நம்மளால ஓரளவுக்கு பண்ண முடியும். டிஎம்கே மாதிரி நம்ம எக்ஸ்ட்ரீமா எதிர்க்க முடியாது அப்படிங்கிற ஒரு தயக்கம் இருக்கா சார்? இப்பதான் ஆட்சிக்கு வந்த புதுசு, எதுக்கு நாம டைரக்டா சென்டரோட ஃபைட் பண்ணணுங்கிற ஒரு தயக்கம் இருக்கா சார் அவருக்கு? இருக்கலாம். அண்ணாவே அந்த காலத்துல 1967 காலகட்டத்துல ஆட்சிக்கு வந்தாச்சு. நாங்க 65 செட் இந்திய எதிர் போராட்டம், இருமொழி கொள்கையை பற்றி உறுதியான முடிவு அப்போ அண்ணா உடனடியாக எடுக்கல, அவர் வேகமா எடுக்கணும்னு நாங்க எதிர்பார்த்தோம். பெரிய பிரச்சனையாச்சுங்க. தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் இப்ப இருக்கிறது, அப்போ கிடையாது. அப்போ
அப்போ மதுரை யூனிவர்சிட்டிக்குள்ள தான் நாங்கள் மதுரை காலேஜ் இருந்துச்சு, கோயம்புத்தூர் யூனிவர்சிட்டிக்குள்ள கோயம்புத்தூர் காலேஜ் இருந்துச்சு. கோயம்புத்தூர் காலேஜில் வந்து தனித்தமிழ்நாடு கொடியெல்லாம் ஏற்றி விட்டாங்க அக்ரிகல்ச்சர் காலேஜ். பெரிய சிக்கல் ஆயிடுச்சு. சிக்கலான பிறகு அண்ணாவே நேராக பேசி அப்புறம் அதை வாபஸ் வர வைத்தார். அதை இருமொழி கொள்கை சம்பந்தமான உடனடி கொள்கை முடிவு அறிவிக்கப்பட வேண்டும்ங்கிறது எங்களோட கோரிக்கை. அப்போ அண்ணா ஒரு உதாரணம் சொன்னார். அது இன்னைய அளவுக்கும் வரலாற்றில் இருக்கு. எதிர்கட்சியாக இருக்கும்போது ஒரு பெண் கரண்டியை வீசி காற்றிலே வீசி சண்டை போடுவது போல அது எப்படி வேணாலும் வீசலாம். ஆளுங்கட்சியாக இருக்கிற அதே பெண் வந்து காட்டில் கரண்டியை வீசினா அந்த கரண்டியில சாதம் இருக்கு, அன்னம் இருக்கிறது. அன்னக்கரண்டியை வந்து காட்டில் வீசி சண்டை போட்டால் அன்னம் சிந்தி போகும். அதுதான் ஆளுங்கட்சிக்கும் எதிர்கட்சிக்குமான வித்தியாசம். அது இன்றைய தேதி வரைக்கும் அது ஒரு பொருத்தமான உதாரணம் தான். அந்த தயக்கம் இல்லை வந்து டெல்லியில் நீங்க சொல்ற மாதிரி டெல்லியில இருந்து நிதி உதவி எல்லாம் கிடைக்க வேண்டியது இருக்கு. எப்படி தமிழ்நாடு அரசு எந்திரத்தை நம்ம செயல்பட விடணும். அப்ப இப்போதைக்கு அந்த பகமை வேண்டாம், 2029 காலகட்டத்தில் பார்த்துக்கிடலாம் அப்படி கூட அவர் நினைக்கலாம். தவறுன்னு சொல்ல முடியாது. இந்த இந்தியா கூட்டணி கூட்டத்துல திமுக கலந்து கொள்ளாது, குறிப்பாக மாநில கட்சிகளை நீங்க வந்து ரொம்ப சப்ரஸ் பண்றீங்க அப்படிங்கிற குரலை வந்து திரும்பவும் அந்த கான்ஸ்டிடியூஷன் கிளப்ல நடந்த கூட்டத்திலையும் பேசியிருக்காங்க. அங்க இருக்கக்கூடிய வட இந்திய தலைவர்களுமே வந்து நீங்க திமுகவை நடத்திய விதம் ரொம்ப ரொம்ப தவறு அப்படிங்கிற டோன்ல வந்து பேசியிருக்காங்க. எப்படி சார் புரிஞ்சுக்கிறது? காங்கிரஸ் இல்லாம மற்ற கட்சிகள் வந்து இந்த இந்தியா கூட்டணிக்குள்ளார திமுக ஒரு அங்கமா இருக்கணும்னு நினைக்கிறாங்க போல இருக்கே சார். அவங்க அப்படிதான் நினைப்பாங்க. என்ன காரணம்னா அது இந்தியா கூட்டணியில இருக்கிற திமுக 22 எம்பி இருக்காங்க. ஆமா, 22 எம்பிங்கிறது பெரிய பிளாக். இப்போ உடனடியா அடுத்தாப்புல என்னங்க நடக்க போகுது? அடுத்தாப்புல பார்லிமெண்டோட ரெகுலர் கூட்டத்துக்கு முன்பே ஒரு சிறப்பு கூட்டம் கூடுவதற்கான ஏற்பாடு நடக்குது. அடுத்த ஒரு 5 தினங்களுக்குள்ள நீங்க அதை எதிர்பார்க்கலாம். இப்போ சிறப்பு கூட்டத்தோட அஜெண்டா என்னன்னா பழைய டீலிமிட்டேஷன் தான். அதாவது 50% ஒட்டுமொத்தமா எல்லா ஸ்டேட்டுக்கும் எம்பி எண்ணிக்கையை கூட்ட போறாங்க. மொத்தம் இருக்கிற 500 சொச்ச எம்பியை அப்படியே 800 சொச்ச எம்பியா மாற்றி இவங்க வைத்த குறைபாடு மாநிலங்கள் பாதிக்கப்படுங்கிறதான திமுகவோட விமர்சனம். மாநிலங்கள் பாதிக்கப்படாதுன்னு ஆக்டுக்குள்ள கொண்டு வராங்க. அந்த ஆக்ட் வந்து சட்ட திருத்தம் ஆஸ் இட் இஸ் வந்து ஹோல்ஸ் குட். எம்பி எண்ணிக்கையே எல்லா மாநிலத்துக்கும் 50% அப்படிங்கிற ஒரு சரத்தை மட்டும் தான் சேர்க்கணும். அது ஏற்கனவே அமித்ஷா வந்து ஒத்துக்கிட்டது தான். போன தடவை அது ஃபெயிலியர் ஆகும்போது ஒரு ஒத்துக்கிட்டது தான். இப்போ அதை உள்ள கொண்டு வந்து சேர்த்து அதுக்கு வந்து ஒரு தனி கூட்டம்னா ஒரு 50 ஓட்டு அவங்களுக்கு ஷார்ட் இருந்துச்சு, கிட்டத்தட்ட 50 ஓட்டு. அந்த 50 ஓட்டுல இப்போ திரிணாமுல் காங்கிரஸ் பிளவுல 20 ஓட்டு ஆதரவா மாறுது. ஆம் ஆத்மியோட ஜாயிண்ட் கூட்டமா நடத்துனாங்க அப்படின்னா, அதாவது 2 லோக்சபாவும் ராஜ்யசபாவும் சேர்த்து ஜாயிண்ட் கூட்டமா நடத்துனாங்கன்னா பிஜேபிக்கு தேவைங்கிறது ரொம்ப சொற்ப ஓட்டு தான் இந்த சட்டத்தை டீலிமிட்டேஷனை நிறைவேற்றுவதற்கு. திமுக தரப்பை வந்து அதுல சாட்டிஸ்ஃபை பண்ணா திமுக அதுக்கு ஆதரவாக ஓட்டு போடும்னு எதிர்பார்க்கிறாங்க. அதாவது பிஜேபி கொண்டு வருகிற டீலிமிட்டேஷனுக்கு ஆதரவாக திமுக ஓட்டு போடும்னு எதிர்பார்க்கிறாங்க. குறைந்தபட்சம் அவங்க வெளிநடப்பு பண்ணா கூட போதும், அது நிறைவேறும். ஏன்னா 800 சொச்சம் பார்லிமெண்ட் தொகுதின்னு இன்க்ரீஸ் பண்ணாதான் பிஜேபிக்கான 2029 வாய்ப்பு இருக்கு. சப்போஸ் அது நிறைவேற்றப்பட்டால் அதே மாதிரியான ஃபார்முலால ஒரே நாடு ஒரே தேர்தலையும் நிறைவேற்றிடலாம். இப்படியான எண்ணம் ஓடுதுங்க டெல்லியில இருக்கிற நண்பர்கள், அதான் சொல்றாங்க. ஓகே சார், புரியுது சார். ஆதரிச்சு வாக்களித்தாலோ அல்லது வெளிநடப்பு பண்ணாலோ திமுகவுடைய அந்த பேஸான அந்த ஆன்டி டிஎம்கே ஸ்ட்ராட்டஜில இருந்து வெளியே வராங்களோங்கிற சிந்தனை ஒரு சந்தேகம் வந்து தமிழ்நாட்டில் உள்ள மக்களுக்கு எழுல சார். அதை எப்படி அவங்க திமுக ஆளுங்கட்சியான தாவேகாவும் ஆன்டி பிஜேபியில இல்ல. சரி, அடுத்து வரப்போகிற தேர்தல்ங்கிறது 2029. 29ல 29 நாடாளுமன்ற தேர்தல். அதை நாம அப்படியே வச்சு பார்ப்போம். ஒரே நாடு ஒரே தேர்தல் அதுக்குள்ள கூட போக வேண்டாம். 29 நாடாளுமன்ற தேர்தல்ல பிஜேபி ஒரு பிரதமர் வேட்பாளர் நிறுத்தும். நரேந்திர மோடியாவும் இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். அதற்கு எதிராக பிரதமர் வேட்பாளரை நிறுத்தக்கூடிய ஒற்றுமையோட எதிர்கட்சிகள் கூட்டணி இருக்கா? இந்தியா கூட்டணி தான் இருக்காங்க. இல்ல, இந்தியா கூட்டணி விடுங்க, பேரே விட்டுருவோம். ஒரு பிஎம் கேண்டிடேட் இருக்காருங்க, அவருக்கு எதிராக ஒரு பிஎம் கேண்டிடேட் நீங்க நிறுத்தணும்ல. ஆமா, நிறுத்துறதுக்கான ஸ்கோப்பே இல்லையே. ராகுல் காந்தி இருக்காருல்ல சார். ராகுல் காந்தி இப்போ திமுக ஒத்துக்காதுல. ராகுல் காந்தி ஒத்துக்காதுங்க, திமுக நிச்சயமா ஒத்துக்காது. இன்னும் சொல்ல போனால் மற்ற கட்சிகளே எந்த அளவுக்கு ஒத்துக்கணும் தெரியல. தேஜஸ்வி ஒத்துக்குவாரன்னு சந்தேகம் தான். ஆம் ஆத்மி ஏற்கனவே இல்ல, பிக்சர்லயே இல்ல. ஆமா,
அப்படிங்கும்போது ராகுல் காந்தியை பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டா வந்து புஷ் பண்றதுக்கான ஸ்கோப் இருக்கிற மாதிரி தெரியல. ஓகே. அப்போ நரேந்திர மோடிக்கு எதிர்ப்பு, அதுதான் பிஜேபி எதிர்ப்பு, இப்படிதான் தமிழ்நாடு பாலிடிக்ஸ் இருக்கு. அந்த ஃபேக்டர் மாறினா எல்லாமே மாறிடும். காக்ரோச் ஜனதா பார்ட்டியை விட்டோம் சார். காக்ரோச் ஜனதா பார்ட்டி அது எங்க வேணாலும் சேர்ந்துக்கிட்டோம், அதை பத்தி ஒண்ணும் இல்ல. அமைப்பு இல்ல அவங்களுக்கு. அமைப்பு இல்ல சார். அமைப்பு இல்ல அமைப்பு வந்து அமைப்பு வேணுங்க. அமைப்பு இல்லாம வந்து அண்ணாமலை இயக்கம் மாதிரிலாம் ஆயிரும். அமைப்பு எங்க இருக்கு? அண்ணாமலை இயக்கத்துல எத்தனை லட்சம் பேர் வேணாலும் சேரலாம். அதுல ஒன்னும் பெரிய பாயிண்ட் இல்ல. காங்கிரஸ் ஜனதா பார்ட்டி மாதிரி தான் அதுவும். ஓகே. அமைப்பு இருந்தா தானே நீங்க தேர்தலுக்குள்ள போக முடியும். கிளை ரீதியான அமைப்பு வேணும். ஓகே சார். சார் இன்னொரு சில பேர் எக்ஸ்ட்ரீமா பேசுறாங்க சார். வருங்காலத்துல திமுக பாஜக கூட்டணி உருவானாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லைங்கிறாங்க. நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? நான் அது வந்து நடக்காதுன்னு தான் நானுமே நினைக்கிறேன். ஏன்னா அவங்க அந்த அளவுக்கு ஆன்டி பிஜேபி அரசியல் பண்ணிட்டு பாஜக கூட சேர்ந்தாங்கன்னா திமுக மீது இருக்கிற நம்பகத்தன்மை காலியாகுங்கிற ஒரு கருத்து எனக்கு இருக்கு. அது மட்டும் இல்லாம நேற்றைக்கு எக்ஸ்பிரஸ்ல ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்கு சார். திமுக வந்து பாஜக காங்கிரஸ் அல்லாத ஒரு அணியை கட்டமைக்க தயாரா இருக்காங்க அப்படிங்கிற துணியில ஒரு செய்தி ஒண்ணு வெளியே வந்திருக்கு. அதையும் நீங்க பார்த்திருப்பீங்க. திமுக வரக்கூடிய தேர்தல் ஒட்டி என்ன ஸ்டாண்ட் சார் எடுக்க வாய்ப்பு இருக்கு? வரவிருக்கிற தேர்தல் வெறும் மக்களவை தேர்தல் வைங்க. ஆமா. அந்த ஸ்டாண்டு என்ன ஸ்டாண்ட் வேணாலும் எடுக்கலாங்க. ஒருவேளை ஒரே நாடு ஒரே தேர்தல் நிறைவேற்றப்பட்டு மக்களவைக்கும் மாநில சட்டமன்றத்துக்கும் ஒரே நேரத்தில் தேர்தல் வந்தா டோட்டலா வேற ஸ்டாண்டு தான் நீங்க எடுக்கணும். ஓகே. சிம்பிள் ரீசன் என்ன அப்படின்னா, 2 தேர்தலும் வரும்போது பல பிரச்சனைகள், தேசிய பிரச்சனைகளும் மாநில பிரச்சனைகளும் ஒன்னா சேர்ந்து வட்டமடிக்கும். ஆமா. அப்ப ரொம்ப நாள் ஆச்சுங்க அப்படியான ஒரு தேர்தலை நீங்க சந்திச்சு. எங்க தலைமுறை பூராவும் அப்படியான தேர்தல் தான் நாங்க சந்திச்சிருந்தோம். 71 வரைக்கும் அப்படியான தேர்தல் தான். அப்போ இப்ப அடுத்த கட்டத்தை நோக்கி நம்ம பாலிடிக்ஸ் போகுது. சரி, விஜய்னு ஒருத்தர் 2 வருஷத்துக்குள்ளதான் கட்சி ஆரம்பிக்கிறாரு. இன்னைக்கு கூட ஒரு ஒவ்வொரு எம்எல்ஏ ஆபீஸ்லயும், தாவேகா எம்எல்ஏ ஆபீஸ்லயும் ஒரு வீடியோ எடிட்டரும் 2 கேமராமேனும் இருக்காங்க. கேமராமேனும் வேலை பாக்குறாங்க. ஆமா. ரைட்டுங்களா? ஏன் ரீல்ஸ்ன்னு அதை கொச்சப்படுத்த வேண்டாங்க. மக்கள் பணியை வந்து சமூக வாயிலாக கொண்டு போய் சேர்க்கணும். ஒரு காலத்துல நாங்க மீட்டிங் மூலமா தானங்க போனோம். ஆமா. ஊருக்கு மீட்டிங் போடுவாங்க. நாவலர்லாம் வந்து தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட்ல கிராமத்துக்கு வருதுன்னா திருத்துறைப்பூண்டியில வந்து தங்கிடுவாரு. ஒரு 3 நாள் லோக்கல் மெஸ்ல சாப்பிடுவாரு. சைக்கிள் பின்னாடி ஏறி பக்கத்து கிராமத்துக்கு எல்லாம் போய் கூட்டம் போடுவாரு. கூட்டமே ராத்திரி ஆரம்பிக்கும் போது 8 மணி 8:30 மணி ஆயிருங்க. 11 மணி 11:30 மணிக்கு தான் கூட்டம் முடியும். திராவிட இயக்க கொள்கைகள் இதெல்லாம் விலைக்கு ரொம்ப நீளமா பேசுவார். ஒரு 1 மணி நேரம் பேசுவாரு. ஆனா அது காலகட்டம் வேற. எல்லாமே 60களுக்கு முந்தி. சினிமாவும் கை கொடுத்துச்சு, நாடகமும் கை கொடுத்துச்சு. காலம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மாறிட்டே வந்துச்சு. அச்சு ஊடகத்துக்கு வந்தீங்க. அச்சு ஊடகம் நேரடியாக மக்கள் நீங்க பாத்தீங்கன்னாலே பழைய திராவிட இயக்க தலைவர்கள் அவங்க எல்லாருமே வந்து நியூஸ் ஏஜென்டா இருப்பாங்க. அதாவது நியூஸ் பேப்பர் டிஸ்ட்ரிபியூஷனே அவங்க தான். சரி, நம்ம ஒரு பத்திரிகை ஆரம்பிக்கணும்னு வைங்களேன், திராவிட இயக்க பத்திரிகை, சின்ன பத்திரிகை. நம்ம பேராசிரியர் அன்பழகனாரோட ஃபேமிலியே வந்து நியூஸ் பேப்பர் ஏஜென்ட்டுங்க. நியூஸ் பேப்பர் ஏஜென்சி ஃபேமிலி தான். ஆமா, நிறையங்க. நான் பத்திரிகை எடிட்டரா இருக்கும்போது நியூஸ் பேப்பர் ஏஜென்ட் பூரா பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு அரசியல் கட்சிக்குள்ள இருப்பாங்க. அவங்களுக்கு அட்வான்டேஜ் 2 மணி வரைக்கும், காலையில 2 மணி வரைக்கும் கட்சி வேலையெல்லாம் பாத்துட்டுங்க 2:30 மணிக்கு பஸ் ஸ்டாண்டுக்கு போய் முதல் பஸ்ல வர்ற கட்டை எடுத்துருவான். ஓகே. சரி, நியூஸ் பேப்பர் ஏஜென்ட் கஷ்டமான வேலை என்னன்னா, நீங்க மார்னிங் வந்து 3 மணி இல்ல 4 மணிக்கு உங்க வேலையை ஸ்டார்ட் பண்ணணும். ஆமா, 6 மணிக்கு வந்து படுக்கணும் வீட்டுல. காலையில 6 மணிக்கு 10 மணி வரைக்கும் தூங்கணும். உங்களோட லைஃப் ரொட்டீனே வேற. ஆனா அவன் கட்சிக்காரனாவும் இருந்தான். அவனுக்கு அது வசதியா இருந்துச்சு. இப்ப மாறி வந்துதானே ஆகணும்ன்ற. எஸ் சார். குறிப்பாக நீங்க சொல்ற போது திராவிட ஆய்வாளர் திருநாவுக்கரசர் ஒரு இடத்துல நோட் பண்ணிருப்பாரு. அண்ணா முதல்வராகிற அந்த காலகட்டங்கள்ல கிட்டத்தட்ட ஒரு 100க்கும் மேற்பட்ட ஒரு திராவிட இயக்க பத்திரிகைகள் 150க்கு மேல இருந்துச்சுங்க. அதுக்கு மேல ஊர்களே வந்து ஒரு 15-16 பத்திரிகை வருங்க அப்படின்னு டாக்குமெண்ட் பண்ணியிருந்தாரு. உண்மை, அது உண்மை, முற்றிலும் உண்மை. ஓகே. வரக்கூடிய தேர்தல் என்பது ஒரே நாடு ஒரே தேர்தல், அதுக்கப்புறம் டீலிமிட்டேஷன், இதுதான் கொஞ்சம் முக்கியமான பொருளா இருக்குன்னு எடுத்துக்கலாமா சார்? ஒரே நாடு ஒரே தேர்தல் அமலாவதற்கு வாய்ப்பு இருக்கா சார்? அவங்க மைனாரிட்டி கவர்மெண்டா இருக்காங்க, அமலாவதற்கு வாய்ப்பு இருக்கா சார்? சட்ட திருத்தம் பண்ண முடியுமா? ஒரே நாடு ஒரே தேர்தல் நோக்கி வந்துடும். சரி, இப்ப வந்து நம்ம கையில இருக்கிற எம்பி தொகுதியை நியர்லி 50% கூட்ட போறாங்க இல்லையா?
ம். கூட்டினா தான் பிஜேபிக்கு அது அனுகூலமா இருக்கும். சார் அப்படி கூட்டுனா அந்த ப்ரோரேட்டா அப்படியே இருக்குமா சார்? தமிழ்நாட்டுக்கு வந்து என்ன அதான் இப்ப அந்த புதிய திருத்தத்துல வந்து அதான் கொண்டு வராங்க. எல்லாருக்கும் வந்து ப்ரோரேட்டா 50%. அதாவது நம்ம கிட்ட 40 எம்பி பாண்டிச்சேரி சேர்த்து இல்லீங்களா, 60 எம்பி. ஓகே, 60 எம்பினா ஒரே ஒரு வேலை வரும். டீலிமிட்டேஷன்ல வந்து நீங்க தொகுதி மறுவரையறை என்ன அந்த 60 எம்பி எதுலாம் அப்படின்னு நம்ம பிரிக்க வேண்டியது வரும். ஓகே. இப்போ தஞ்சாவூர் எம்பி அப்படின்னா பக்கத்து தொகுதியில இருக்கிறத சேர்க்க வேண்டியது வரும். இப்படி அந்த வேலை இருக்குங்க. அது 1.5 வருஷம் இருக்கும் சீரமைப்பு மட்டும். ஆனா அதோட சேர்த்து சட்டமன்ற தொகுதியும் சீரமைக்கிறது தான் ஈஸி. ஏன்னா நம்ம வந்து எம்பி தொகுதியா தான் இந்தியாவோட எலக்டோரல் மேப் இருக்கு. ஆமா, எஸ். என்று அதுக்குள்ளதான் நீங்க எம்எல்ஏ தொகுதி வரும். ஓகே, எஸ். அப்போ உங்களுக்கு 234 தான் இப்ப நமக்கு எம்எல்ஏ எண்ணிக்கை. ஆமா. பாண்டிச்சேரி சேர்த்துக்கு பாத்தீங்கன்னா நமக்கு 39 எம்பிங்க. 39க்கு 234னா கிட்டத்தட்ட 59 எம்பி வரும்போதோ இல்ல 55 எம்பி வரும்போதோ கூட்டணும்ல அத. ஓகே, ஓகே. அப்படியே சட்டமன்றத்துறை எண்ணிக்கையும் உயரும் சொல்றீங்களா சார்? ஆமா, உயர்ந்தானே ஆகணும், வேற வழியே கிடையாதுங்களா. ஓகே, ஓகே, ஓகே. உயர்ந்தானே ஆகணும். அப்போ ரெண்டையும் சேர்த்துருவாங்க. அதாவதுங்க ரெண்டையும் சேர்த்தா தான் அட்வான்டேஜ். ஓகே. கண்ட்ரியோட எலக்டோரல் மேப்பே மாறுது இதுல. ஓகே. ஃபார் ரீச்சிங். இது ரொம்ப நீண்ட நெடுங்காலத்துக்கு வந்து நாட்டோட அரசியலை மாற்ற போற ஒரு விஷயம். சாதாரண விஷயம் கிடையாது. அதனாலதான் விஜய் முடிவெடுக்காம இருக்கிறது எனக்கு ஆச்சரியமா இருக்கு. இன்னும் 25 வருஷம் இவர் தான் முதலமைச்சர், அவர் தான் வாழ்ற வரைக்கும் முதலமைச்சர் சொன்னீங்கன்னா நீங்க இப்பவுமே அதுக்கான அரசியல் விதை போட்டானுமேன்ற. ஆப்போசிஷனால ஒரு பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் நிப்பாட்ட முடியாத சூழல் தான் எப்போதும் இருக்கா சார்? அதாவதுங்க நரேந்திர மோடி இருக்கும்போது என்ன பிரச்சனை, ஒரு லாபம் அப்படின்னா மோடி வேணுமா வேணாமாங்கிற அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணா போதும். பிஎம் கேண்டிடேட் கூட தேவையில்லை. நரேந்திர மோடி கேண்டிடேட் இல்லைன்னு வைங்க, அதாவதுங்க பிஜேபியோட டாப் என்ன சொல்லுதுன்னா அடுத்தாப்புல நரேந்திர மோடி வந்து ஜனாதிபதி தாங்க, அவர் இந்திய ஜனாதிபதி தான் ஆக போறாரு இவங்களோட டேர்ம் முடிஞ்ச உடனே. ஏன்னா பிரைம் மினிஸ்டர் அவர் 3 டேர்ம் கம்ப்ளீட் பண்ணிட்டாரு. இப்பவுமே மிக அதிகமான நாட்கள் இருந்த பிரைம் மினிஸ்டர் அப்படின்னு இன்றைக்கு வந்து எல்லாரும் பாராட்டுலாம் தெரிவிச்சாச்சு. அதுக்கு என்டிஏ கூட்டத்திலேயே ஒரு பாராட்டு விழா நடத்த போறாங்க. சோ அவரோட கரியரோட உச்சத்துக்கு அவர் போயிட்டாருங்க. சரி. பிஜேபியுமே அதை விரும்பல. ஏன்னா அது ஒரே இண்டிவிஜுவல். அவங்க ஏற்கனவே எப்பவுமே இன்ஸ்டிடியூஷன் பாலிடிக்ஸ் தாங்க, இண்டிவிஜுவல் பாலிடிக்ஸ் தான் விரும்புறது இல்ல. நரேந்திர மோடி அவர் எப்பவுமே இண்டிவிஜுவல் பாலிடிக்ஸ். அப்போ அமித்ஷா பிஎம் கேண்டிடேட் ஆவாரா இல்லையாங்கிறதா இப்ப இதுல கேள்வி. நெக்ஸ்ட் இன் லைன் அவர் தான் இருக்கிறாரு. குஜராத்துக்கே எத்தனை வாட்டி அந்த வாய்ப்பை கொடுக்கறது, அந்த கேள்வி இருக்கு. சோ இன்னொரு மாநிலத்தில இருந்து பிஜேபிக்கு ரொம்ப ஆதரவாக இருக்கிற இன்னொரு மாநிலத்தில இருந்து, அது மகாராஷ்டிராவா இருக்கலாம், இல்ல வந்து ராஜஸ்தானா இருக்கலாம், இல்லைன்னா மத்திய பிரதேசா இருக்கலாம், இல்லைன்னா உத்தரப்பிரதேசா இருக்கலாம். இதுக்குள்ள இருந்தா ஒரு பிஎம் கேண்டிடேட் வர போறாரு, நாட் ஃப்ரம் குஜராத். ஓகே. அப்படின்னா தமிழ்நாடு பாலிடிக்ஸ்ல வந்து பிஜேபி எதிர்ப்பு, நரேந்திர மோடி எதிர்ப்பு அப்படி இருந்த பாலிடிக்ஸ் மாறிடும் அப்படின்னு திமுக நினைக்குது. ஓகே சார். சார் இன்னும் ஒரு சில பேர் எக்ஸ்ட்ரீமா பேசுறாங்க நினைக்கிறாருங்கிறது தான் இன்னும் குழப்பம். அவருக்கு அந்த அரசியல் இந்த சூட்சுமம் வந்து அவருக்கு எடுத்து வைக்கப்படுகிறதான்னு தெரியல. அதாவது அவருக்கு ஏதோ ஒரு தான் ஆகணுங்க. அவங்க கோச்சுக்குவாங்கன்னா அப்புறம் கதை முடிஞ்சிடும். வைகோ கோச்சுக்கா திமுக சில முடிவுகள் எடுத்துச்சு. கடைசியில என்ன, ராகுல் காந்தி வருத்தப்படுவார்னு சொல்லி தான் சில முடிவுகள் எடுத்துச்சு. இந்த வருத்தப்படுவார் பாலிடிக்ஸ் எப்பவுமே உதவாதுங்க. இலக்காக கொண்டது. சோ விஜயும் ஏதோ ஒரு வகையில அந்த முடிவு எடுக்கணும். அவர் அந்த பதவியை விட்டு கொடுக்கும் போதே அவர் முடிவு எடுக்க முடியாம குழப்பத்துல இருக்காருன்னு நான் நினைச்சேன். ஓகே சார். சார் யூபில 80 இருக்கு அப்படின்னா 120 வரைக்கும் ரைஸ் ஆக வாய்ப்பு இருக்கு. 120 வரைக்கும் ரைஸ் ஆயிருக்கு. ஓகே. உத்தரப்பிரதேசத்துல இருக்க எம்எல்ஏ எண்ணிக்கையும் கூடும். இப்ப தமிழ்நாட்டுலங்க 234 108 ஜெயிச்சிருக்காங்க. சோ ஓகே. தாவேகா அப்ப 234 கூடும்போது முன்னூறு சுச்சமா மாறும்போது தாவேகாவோட ரீச் அவங்க அதுக்கு தகுந்த மாதிரி கொண்டு போகணும்ல. எஸ், நிச்சயமா. அப்ப நிறைய முடிவுகளை அவங்க எடுக்க வேண்டியது வருமே. அதுல என்ன ஏன் தயங்குறாங்கன்னு தெரியல. காங்கிரஸ் நம்பி அந்த கரை ஏற முடியாதுங்க. நிச்சயமா ஏற முடியாது. ஏன்னா வந்து அவங்க வந்து ப்ரோ டீலிமிட்டேஷனுக்கு ஆதரவா தான் அவங்க நிப்பாங்க. காங்கிரஸ் அவங்க இதுக்கு எடுத்து தான் ஓட்டு போடுவாங்க. ஆனாலும் ஆதரவா நிப்பாங்க. ஆனா இப்போ நிறைவேற்றக்கூடிய ஒரு பக்குவத்துக்கு பிஜேபி கவர்மெண்ட் இருக்கு. என்ன காரணம்னா போன தடவை விட இந்த தடவை அவங்களுக்கு எம்பி எண்ணிக்கை தானே ஜாஸ்தி ஆயிட்டாங்க. சார் இடபிள்யூஎஸ் எப்படி பண்ணாங்களோ அதே மாதிரி டீலிமிட்டேஷனுக்கு பண்ண வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிக்கலாமா சார்? நிச்சயமாங்க, அதை நோக்கி தான் இது நகருது. நீங்க வேணா பாருங்க, ஒரு வாரத்துக்குள்ள வந்து
டெல்லியில இருந்து இதுக்கான இண்டிகேஷன்ஸ்லாம் வரும். திரிணாமுல் காங்கிரஸோட 20 MP ஆதரவுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாதுங்க. 20 நம்பர் உங்களுக்கு கூடியிருது டக்குன்னு. சார் திமுக என்ன ஸ்டாண்ட் எடுக்கு சார்? திமுகவுடைய உங்க குரோனாலஜியை பார்க்கும்போது அவங்க என்ன ஸ்டாண்ட் எடுக்க வாய்ப்பு இருக்கு? நீங்க உங்களுடைய அனுமானம் என்ன சார்? என்ன பண்ணுவாங்க? தமிழ்நாட்டுக்கு 50% கூட போகுது அப்படின்னா திமுக அதை ஆதரிச்சிடும். அவங்க என்ன ரீசன் சொல்லுவாங்கன்னா, தமிழ்நாட்டுக்கு எம்எல்ஏ எண்ணிக்கையும் கூடுது, அது தமிழ்நாட்டு நலன்களுக்கு ஏற்றதுதான், நாங்க இந்த திருத்தத்தை தான் முதல்ல வலியுறுத்தணும், இந்த திருத்தத்தை தான் வலியுறுத்தணும், அப்ப அவங்க சேர்க்கல, இப்ப சேர்க்கிறாங்க, எங்களது கோரிக்கை ஏற்கப்பட்டு விட்டதுமாங்க. ஓகே சார். அதாவது லாஸ்ட் சட்டம் பாஸ் பண்ணும்போது மக்கள் தொகை அடிப்படையா வச்சு சட்டம் பாஸ் பண்ணாங்க. இப்போ எல்லா மாநிலத்துக்கும் 50% ஏத்தும் போது நாங்க இதை ஆதரிக்கிறோங்கிற ஸ்டாண்டுக்கு அவங்க வருவாங்கன்னு சொல்ல வரீங்க. ஈஸியா வருவாங்க. அதாவது அவங்களுக்கு சொல்றதுக்கு ஒரு வேலிட் ரீசன் கிடைச்சிரும். ஓகே சார். இப்போ நம்ம வந்து நம்ம நாடாளுமன்றத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு 9.9 சம்திங் நினைக்கிறேன் சார். 1 பிளஸ் அதுல வந்து இன்னொரு 50% ஏத்தினாலும் அந்த ரேஷியோங்கிறது 9 தான் நமக்கும் ஸ்டிக் ஆன் ஆகுமா சார்? 9ல தான் நாம இருப்போமா, இல்ல அது கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகுமா சார் அந்த பெர்சன்டேஜ் அடிப்படையில? 9 சொல்றீங்க? நம்ம ஒட்டுமொத்த பாராளுமன்ற இடத்துல தமிழ்நாடுடைய பெர்சன்டேஜ் 8 பாயிண்ட் சம்திங் நினைக்கிறேன் சார். அதே தானே வரும். 8 பாயிண்ட் சம்திங் தான் வரும். கரெக்ட். 8 பாயிண்ட் சம்திங் 9 வச்சீங்கன்னா அதே தானே இப்பவும் வரும். 800 சொச்சத்துக்கு நமக்கு 60 MP வந்துருவாங்கல்ல. 39 பிளஸ் நீங்க பாண்டிச்சேரி சேர்த்தே நான் கணக்குல எடுத்து சொல்றேன். 40 வச்சுக்கிறேன். இப்ப 60 வந்துருவாங்க. ஓகே சார். எனக்கு இன்னொரு சந்தேகம் இருக்கு சார். தமிழ்நாட்டுக்கும் அதே பெர்சன்டேஜ், இப்போ யூபிக்கு என்ன பெர்சன்டேஜ் இருக்கோ அதே பெர்சன்டேஜ் தான் ஸ்டிக் ஆன் ஆகும் அப்படின்னா இது எப்படி சார் நம்பர்ஸை மாத்த வாய்ப்பு இருக்கு? பாஜகக்கு எப்படி சார் அட்வான்டேஜா போக வாய்ப்பு இருக்கு? அதாவதுங்க, நம்மளோட ஒரிஜினலா நம்ம கான்ஸ்டிடியூஷன் அரைவ் பண்ணும்போது நம்ம மக்கள் தொகை அடிப்படையில தான் மக்கள் பிரதிநிதிகளை டிசைட் பண்ணோம். என்ன காரணம்னா, அப்ப அந்த அழகு தான் நமக்கு எளிதாக இருந்தது. அப்புறம் எவ்வளவு மாறுதல்கள் ஏற்பட்டு போச்சு, மக்கள் தொகையெல்லாம் எல்லாவும் மாறி போச்சு. இப்ப நமக்கு எம்பி எண்ணிக்கையை கூட்டணும். எம்பி எண்ணிக்கையை கூட்டணும் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் நம்ம நாட்டோட எலக்டோரல் மேப்ல மற்ற எல்லா எண்ணிக்கையும் கூட்ட வேண்டியது வரும். அப்போ இன்னும் ஒரு சின்ன அடிஷன் அவங்க அதுல சேர்ப்பாங்க. இதே மாதிரி உள்ளாட்சி பிரதிநிதிகளோட எண்ணிக்கையும் கூடுவாங்க. உடனடியா செய்ய மாட்டாங்க. ஏன்னா ஸ்டேட் எஸ்சிசி இருக்கு, ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன் இருக்கு. ஆனா அது வந்து மாநில கட்சி அதை அட்வான்டேஜா பார்க்கும். அதாவது அதிகாரம் வந்து கீழே இருந்து வரணும், பஞ்சாயத்துகள்ல இருந்து வரணும், உள்ளாட்சி எண்ணிக்கையும் கூட்ட போறோம், அதுக்கு முதல் படியாக வந்து எம்பி எண்ணிக்கை கூடுது, எம்எல்ஏ எண்ணிக்கை கூடுது, அது வந்து மாநில வளர்ச்சிக்கு நல்லது. மறைமுகமாக திமுக அதுல என்ன அட்வான்டேஜ் எடுக்க பார்க்கணும்னா, தாவேக ஆட்சிக்கு அதுல ஏதாவது ஒரு வகையில முடிவு வரும் அப்படின்னு அவங்க அட்வான்டேஜ் எடுப்பாங்க. சரி, தாவேக ஆட்சி ஒரு 2.5 வருஷத்துல 2.25 வருஷத்துல தேர்தலை சந்திக்க போகுது அப்படின்னா லாபமா நஷ்டமா? இல்ல இன்னொரு வகையா பாருங்க, எதிர்கட்சிகள் அப்படி யோசிக்கலாம் சார். இல்ல இப்படி பாருங்க, 2029 தான் தேர்தல் வரணும்னு இல்ல, 2028லயும் வரலாம்ல. வரலாம் சார். சார் இன்னொரு சந்தேகம் சார். ஒரே நாடு ஒரே தேர்தல் கொண்டு வந்தா நடுவில் ஒரு ஆட்சி கலைப்பே நடத்துது, இன்னொரு எலெக்ஷன் நடத்தினாலும் அந்த இடைப்பட்ட காலம் வரைக்கும் தான் ஆட்சி பண்ண முடியும். 5 வருஷம் அவங்களால ஆட்சி பண்ண முடியாது. அந்த ஒரு டிராபேக் அதுல இருக்குல்ல சார்? டிராபேக் இருக்குங்க. டிராபேக் எல்லாம் ஏற்கனவே நம்ம டிஸ்கஸ் பண்ணி பார்லிமெண்டரி குழுவிலையும் டிஸ்கஸ் பண்ணி ஒரே நாடு ஒரே தேர்தல் குறிப்பா அது குறித்த பெரிய அறிக்கையை வந்து முன்னாள் ஜனாதிபதி கோவிந்த் தலைமையிலான கமிட்டி சமர்ப்பிச்சிருச்சுல. இனிமேல் பார்லிமெண்ட்ல நிறைவேற வேண்டியது மட்டும்தான் பாக்கி. டிஸ்கஷன் ஓவருங்க. ஆமா, இனி அந்த விவாதத்துக்குள்ள நம்ம போக முடியாது. ஓகே, அவங்களுக்கு வந்துங்க இந்த எண்ணிக்கை பலம் இருக்கா இல்லையாங்கிறதான் பிஜேபியோட ஒரே கவலை. இவங்களோட ஃப்ளோர் மேனேஜர் அந்த எண்ணிக்கைகளை எல்லாம் கால்குலேட் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. அவங்களுக்கு இப்ப புது கான்பிடன்ஸ் எப்படி வருதுன்னா, திரிணாமுல் காங்கிரஸோட 20 MP வருது. புதிய அது இப்ப ஏற்பட்ட மாறுதல் இல்லைங்களா? நேத்து முந்தின ஏற்பட்ட மாறுதல். சோ டெல்லியில பழையபடி இந்த டாக் வந்து அதிகமாயிருச்சு. ஓகே சார். சார் ரொம்ப நன்றி சார். பாஜக எதிர்ப்புல ஏன் வந்து விஜய் தீவிரம் காட்டாம இருக்காரு, அதுக்கு பின்னாடி இருக்கிற அரசியல், குறிப்பாக டீலிமிட்டேஷன், அதே போல ஒரே நாடு ஒரே தேர்தல், இதை எப்படி வந்து மாநில கட்சிகள் எதிர்கொள்ள போகுது, குறிப்பாக விஜய் என்ன போறாரு, திமுக என்ன செய்ய போகுது அப்படிங்கிற பல்வேறு விஷயங்களை ரொம்ப வெளிப்படையா பேசிருக்கீங்க. வரக்கூடிய காலங்களில் இது மிகப்பெரிய டிஸ்கஷனா மாறும் சார். நான் இதை பத்தி ரொம்ப விரிவா பேசலாம் சார். நேரம் கொடுத்து பேசியமைக்கு நன்றி ஷாம் சார்.